உலகமெங்கும் வாழும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற முறை பார்த்தீங்கன்னா, குண்டலினி பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லியிருந்தீங்க. அது உண்மையிலேயே நெறைய பேத்துக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஆமாமா. ஆ இந்த வாட்டி வந்துட்டு பொதுவா வந்துட்டு இப்போ ஆன்மீகம் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, ஆமா, ஆமா. ஸோ ஓகே. நம்ம அது உங்களோட அனுபவங்கள் எப்படி? ம். அது குறித்து கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பேசுவோம். ஓகேண்ணா, ஓகே. இப்ப நம்ம போன முறை ம். பார்த்தீங்கன்னா, குண்டலினி பத்தி பேசியிருந்தோம்ல. அது வந்து இப்ப ம். பல பேர் வந்து அது எப்படி, என்ன, அடுத்த ஸ்டெப்பு எப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி ஆர்வம் உள்ளவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து அடுத்தடுத்து ஒரு சில ப்ராசஸ் சொல்லி தர மாரி பிளான் இருக்கு. அந்த சித்தா ம். கான்ஷியஸ்ன்னு நம்ம ஒண்ணு ஆல்ரெடி ஆரம்பிச்சிருந்தோம். அதாவது ஆமா. ஆன்மீகத்த வந்து அ உலகம் முழுக்க நம்ம பரப்புறது. அதுதான் சித்தா கான்ஷியஸ் அதனுடைய நோக்கம். ஸோ அந்த பேர்லயே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் கிரியேட் பண்ணிட்டு, இந்த ஆன்மீக இதில இன்ட்ரெஸ்ட்டா இருக்கவங்கள வந்து அதில ஆட் பண்ணிரலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் கமெண்ட்ல குடுத்துடுறேன். இப்ப நமக்கு ம். பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட்டா? நம்ம ஆன்மீக அனுபவங்கள். ம். இத பத்தி தான் நம்ம ஆமா. பேசப் போறோம். அ ஆன்மீக அனுபவங்கள்னு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கும், இல்லன்னா சுத்தமா இருக்காது. இப்படி தான் இருக்கும். அதாவது ம். ஆன்மீகத்தில ஸ்பிரிச்சுவல்ல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 2 வகை ம். தான். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு அப்படி பேசுவாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஆன்மீகத்தில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆனா எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருந்திருக்காது. உண்மை என்னன்னா, ஓகே. எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு அவசியமே இல்ல. ஒவ்வொருத்தரும் ம்ஹ்ம். ஒவ்வொரு ம். விதம். ம். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய ம். கைரேகை வேற வேற மாரி தானே இருக்கு. உலகம் முழுக்க. ஆமா. எல்லாருக்கும் ஒரே மாரி ம். இருக்கிறது இல்ல. அதே மாரி தான் இந்த ம். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸும் அப்படிதான். எல்லாருக்கும் ஒரே ம். மாரி ம். வரணும்னு அவசியம் இல்ல. அதேமாரி வரணுன்றது கூட அவசியம் இல்ல. ஒரு சிலருக்கு வராம கூட இருக்கலாம். ம். அது தப்பு இல்ல. இப்ப பொதுவா ஆன்மீகம்னா எப்படி இருக்குன்னா வந்துட்டு கடவுள் வழிபாடு, அ ரொம்ப பக்தியா இருக்கிறது. அ கோ எ கோயில் கட்டுறது. அ ரொம்ப நெறையா கோயில்களுக்கு போறது. இதத்த ஒரு ஆன்மீகம் மாதிரி ஒரு கட்டமைப்பு போயிட்டுருக்கு. அல்லது என்ன பண்றோம்னா, நம்ம கடவுள்கள் இப்ப கடவுள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அல்லது அவர்களுக்கு வழிபாடு செய்யறது, அவர்களுக்கான ஒரு நாட்களை தேர்ந்தெடுத்து, அந்த நாட்கள்ல அ சிறப்பா பூஜைகள் பண்றது. இதுதான் வந்துட்டு ஒரு ஆன்மீகம் மாதிரி போயிட்டுருக்கு. இத நான் ஃபாலோ பண்றேன். அதாவது நானும் இப்ப செவ்வாய்க்கிழமைனா தினமும் நான் வந்துட்டு முருகர் கோயிலுக்கு போறேன். அ போய் சாமி கும்பிடுறோம். அ எ அதே மாரி ஒவ்வொரு கிருத்திகை, அமாவாசை இது மாரி ஒரு கடவுள் வழிபாடு தான் வந்துட்டு ஒரு ஆன்மீகம் மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஆ இது இதை தாண்டி இப்ப நம்ம வந்துட்டு ஆன்மீகத்தை வந்துட்டு வேற ஒரு விதமா பார்க்குறோம். அதாவது இது ஒரு மனிதனை வந்துட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போறது தான் ஆன்மீகம். அதோட எட்டிமாலஜியுமே அப்படிதான் இருக்கு. ஆமா. அப்படி இருக்கும்போது, இத வந்துட்டு நான் எப்படி எப்படி தொடங்கலாம்? இந்த ஒரு அ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ வந்துட்டு எனக்கு எப்படி எங்க எங்க தொடங்கி, அது எப்படி எ அத உணர வைக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்வியா இருக்கு. அதான் நான் இப்ப நீங்க சொன்ன மாரி தான். ம். இப்ப ஆன்மீகம்னாலே என்னன்னா, நான் வந்து டெய்லியும் நேரத்துக்கு வந்து பிரேயர் பண்றேன். கடவுள ம். வழிபடுறேன். டெய்லியும் பூஜை ம். பண்றேன். அப்புறம் டெய்லி கோயிலுக்கு ம். போறேன். அதுக்கப்புறம் அ இந்த மாரி விளக்கு ஏத்துறேன். இது எல்லாமே வந்து ம். பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் சார்ந்தது. சப்கான்ஷியஸ் ம். சார்ந்ததுன்னா, ம். ஆல்ரெடி புரோகிராம் பண்ணப்பட்டது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு, இப்ப கோயில்ல போயிட்டு 6 விளக்கு ஏத்தி, ஆ 2 எலுமிச்சம்பழத்த போட்டு வழிபட்டா உனக்கு இது நடக்குன்றாங்க. அத ஃபாலோ பண்றாங்கல்ல. ஆமா. அது எப்படி ம். நடக்குதுன்னு கேட்டா தெரியாது. ம். புரியுதுல்ல? இப்போ வந்து டெய்லியும் நான் 6 மணி, 7 மணிக்கு வந்து நான் பிரேயர் பண்றேன். இல்ல வந்து நான் பூஜை பண்றேன் கடவுளுக்கு. இப்ப இதனால ம். என்ன 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 நடக்க போகுது? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்களுக்கு கோவம் தான் வரும். இந்த இந்த அவங்க ஆமா. பண்ற இது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்டா கோவம் தான் வரும். காரணம் வந்து ம். அது அவங்களுக்கே தெரியாது. உண்ம அதான். அவங்களுக்கே தெரியாம அவங்க ஆழ் மனசுல பதிஞ்சத வந்து காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த ஆடி மாசமானா இதுதான் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே ஒரு ஆமா. தெரியாம பண்ணக்கூடியது. அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கும். இல்லன்னு சொல்ல வரல. ஆனா நமக்கு அது ம். ம். தெரியாது. அத தேடியும் போமாட்டாங்க. அத வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. இது ம். ம். ஆன்மீகம் ம். கிடையாது. ஆன்மீகம்னா என்னன்னா, ம். ஆ ம். கேள்வி கேளு அப்படின்னு சொல்றது தான் ஆன்மீகம். இப்ப மதம்னு ம். வச்சுக்கோங்களேன், கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லும். ஓகேவா? நீங்க ம். வந்து கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்றது மதம். ஆனா ம். கேள்வியில கரெக்ட். தான் ஆன்மீகமே பிறக்குது. ஆன்மீகனாலே கேள்வி ம். எழுப்புறது தான். ம். ஓகேவா? ம். அதே மாரி மதத்துல வந்து லாஜிக்லாம் பார்க்க மாட்டாங்க.
அதாவது எப்படி வந்தது, ம். ஏன் வந்தது அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு ம். பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் ம். ம். ஆன்மீகத்தில் அப்படி கிடையாது. ஆன்மீகம்னா இது ஏன் வருது, எப்படி வருது, இதெல்லாம் உண்மையான்னு நம்ம அந்த ம். ஆராயறது இருக்குல்ல, பகுத்து ஆமா. ஆய்ந்து பார்க்க, இதுதான் ஆன்மீகம். இப்போ வந்து கண்ணுக்கு எதிரிலே வந்து ஒரு பேய் வந்து நிற்கிதுனாலும் உண்மையிலேயே அது பேயா, ம். அதெல்லாம் அது ஏன் வந்தது, அந்த இடத்துல நம்ம பயந்து ஓடக்கூடாது. ஏன் வந்தது, எப்படி ம். வந்து நம்ம ம். சிந்திக்கிறோம்ல, ஆன்மீகம்னா அதான். ம். நம்ம ம். சிந்திக்க, அதாவது ம். கான்சியஸ் மைண்டை அதிகமாக பயன்படுத்துறது ஆன்மீகம். அப்ப இந்த இடத்துல இது எப்படி 2 கனெக்ட் ஆகுது? எப்படின்னா எப்படி? வந்துட்டு, அ அ 2னா வந்துட்டு, இப்ப நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, இந்த பகுத்தறிவு, சிந்திக்கும் அறிவு. இப்ப அதுவும், இப்ப பொதுவா நம்ம ஆன்மீகம்னா, அந்த கடவுள் வழிபாடு அப்படி ஒரு இது போறோம் இல்லையா? ஆமா. அது அது வேற ஒன்றும் இல்லைன்னா, இப்ப அந்த ம். காலகட்டத்தில் கான்சியஸாக ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. ம். அதாவது நீ இப்படி விளக்கு ஏத்துனா உனக்கு இப்படி நடக்கும். இல்லைன்னா இந்த மாதம் ம். ஃபுல்லாக ம். நீ வந்து விரதம் இருந்தால் உனக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்குன்றத அந்த ம். காலகட்டத்தில் ம். ஒரு கான்சியஸாக உள்ள சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது காலப்போக்கில் அது வந்து மறைஞ்சிருக்கும். அது ஏன் ம். அந்த ம். வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருக்கும். ம். வரலாறு ம். 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 மறைக்கப்பட்டாலும் அது ரெகுலராக அது பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அது அவங்க ம். ஆழ் ம். மனசில் பதிஞ்சு ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டதா இருக்கும். அதுதான் ம். இப்போ நம்ம ம். பண்ணிட்டு இருப்போம். அப்போ நடுவுலயே வந்து அது வந்து தப்பாக மாற்றி விடப்பட்டிருந்தாலும் அதையே நம்ம பண்ணிட்டு இருப்போம். நாம் ம். எப்போ ம். நின்று நிதானமாக யோசித்து சிந்திக்கிறோமோ, இல்லை நம்ம எப்போ கேள்வி திருப்பியும் கேட்குறோமோ, இது ஏன் நடக்குது, இல்லை இப்போ ஏன் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கேட்குறோமோ, திருப்பியும் நம்ம கான்சியஸாக இருக்கிறோன்னு அர்த்தம். அதில் தான் நம்ம வந்து ம். ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம், இல்லை பழைய தவறுகளை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி செய்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்? இப்ப இந்த ஆன்மீகத்த? அதாவது இப்போ உங்களுக்கு ம். வந்து ஆன்மீகத்தில் நீங்கள் ஒரு லெவலில் இருக்கும்போது கண்டிப்பாக ம். எப்போனாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும். ஏதோ ஒன்று டீப்பாக மெடிடேஷன் ம். பண்ணும்போதோ, இல்லை ஏதோ ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ம். நடந்திருக்கும்ல. அது என்னது, அதை எதனா ஷேர் பண்ணுங்க அது. ஆ இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. எப்படின்னா வந்துட்டு, ஒரு நாள் வந்துட்டு நம்ம டீப் மெடிடேஷன் போகும்போது, அ நெத்தி பொட்டுக்கிட்ட வந்துட்டு நல்லா அந்த அழுத்தம் வந்துட்டு பயங்கரமா வந்துச்சு. ஓகே, ஓகே. இன்னொன்னு வந்துட்டு, எனக்கு அந்த சக்ராஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாரி இயங்குற மாரியே இருந்தது. அப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி இருந்ததுன்னா, அப்ப அப்ப மெடிடேஷன் இருக்கிறபோது நான் கான்ஷியஸா தான் யோசிக்கிறேன். இது ஒரு வேளை என் மனம் தான் வந்துட்டு இத வந்துட்டு இது மாரி கிரியேட் பண்ணுதோ! இது மாரி மாயை. ஒரு ம். ஒரு மாயை மாரி ஒரு விஷயத்த வந்துட்டு எனக்கு நம்ம தான் அப்படி நெனச்சுக்கிறோமோ! அப்படிங்கிற மாரி கூட நான் யோசிச்சுட்டு அத கவனிச்சேன். கவனிச்சபோது இல்ல நம்மால வந்துட்டு அந்த ஒரு ரியலாவே அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அதாவது அந்த சக்கரங்கள ஒவ்வொரு சக்கரமா வந்துட்டு சுத்துற மாரி ஒரு ஃபீல்ன்னு வச்சுக்க அந்த இடத்துல. அது ஓகே, ஆக்டிவேட் ஓகே. ஆச்சா என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெத்தி போட்டுல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அழுத்தம் வந்தது. கரெக்டாக எந்த இடத்துல? அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த புருவ மத்தியில. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஏதாவது சிந்திச்சோம்னாவே, ஏதாவது நல்லா கொஞ்சம் ஆழமா ஏதாவது யோசிக்கிறோம் அப்படின்னாவே, அந்த அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அழுத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஓகே. இன்னொன்னு வந்துட்டு, இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு ஆ உண்மையா சிந்திக்கும்போது, இல்ல நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போதுமே வந்துட்டு, அந்த ஒரு அழுத்தம் வந்துட்டு அந்த இடத்துல ஆ வரும். ம். இதில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் அந்த தவம் பண்ணும்போது ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. என்னன்னா, இந்த குண்டலினியோ இல்ல வந்துட்டு நம்ம அந்த தவத்தில மூழ்கி போறதோ வந்துட்டு, நம்மளோட உணர்வுகள் அந்த ஃபீலிங் சம்மந்தப்பட்டதா தான் இருந்தது. ஏன்னா, எனக்கு அந்த டைம்ல வந்துட்டு எனக்குள்ள சில ஃபீலிங்ஸ் இருந்தது, ஆழ் மனதில. அந்த ஃபீலிங்ஸ் நினைக்கும்போது என்னால வந்துட்டு நல்லா டீப்பா முடிஞ்சது. அதாவது ஒரு நல்ல ஃபீலிங்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலமான ஒரு ஃபீலிங்ஸா தான் அது இருந்தது. ஓகே, எனக்கு ஓகே. என் தனிப்பட்ட எனக்கான ஒரு இன்பம் இல்லாம, மத்தவங்களுக்காக நம்ம வந்துட்டு மத்தவங்களோட கஷ்டம் அப்படி ஒரு ஃபீல் மாரி வச்சுக்குவேன். மத்தவங்க கஷ்டத்துக்காக நம்ம இறங்குறது. கருணை. அப்படி ஒரு ஃபீல் ம். அப்படி ஒரு ஃபீல் அந்த இடத்துல வந்துட்டு உணர்றபோது, என்னால அந்த அந்த நெத்தி பொட்டு அந்த பாயிண்ட்லேருந்து இன்னும் நல்லா ஆழமா வந்துட்டு சீக்கிரமா போகுது அது ரொம்ப ஆழமா. ஓகே, ஓகே, ஓகே. அப்பதான் எனக்கு புரிஞ்சது. அப்ப இதோட அடிப்படையே வந்துட்டு கருணை ஒரு கருணையா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நம்ம கடவுளர்கள் வந்துட்டு ஆ எனக்கு தெரிஞ்சு அடிப்படையில அவங்க ரொம்ப ஒரு கருணைவாதிகளாவே இருந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பா. அ எ எனக்கு என்னன்னா, இது இப்ப நம்ம இன்னைக்கு பொதுவா நம்ம கேட்குறோம் இல்லையா? எப்படி கேட்குறோம்னா, எப்படி குண்டலினி எழுப்பிறலாம்? எப்படி எழுப்ப முடியும்? அப்படிலாம் கேட்குறாங்க.
பொதுவா அதுக்கு இது ஒரு அடிப்படை குணமா தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்மகிட்ட ஒரு 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 பொதுவான ஒரு சிந்தனை இருக்கு. நம்மகிட்ட ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் இருந்ததுன்னா, ஸோ அவங்கனால வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ரொம்ப டீப்பா போ முடியும்னு தான் தோணுது. இன்னொன்னுனா, அது இப்ப அந்த நான் கருணை எப்படி தெரியுமா ம், ஒர்க் ஆகுது? அதுக்கும் ம், வந்து நம்மளுடைய மனம் சார்ந்து தான். அதாவது ம், நம்ம ஆன்மீகத்துல உயரும்போது, நம்மளுடைய ம், அறிவு நிலை, கான்ஷியஸ் லெவல், ம், அந்த கான்ஷியஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதிகப்படும். சாமானிய ம், மனிதர்கள்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இப்ப வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல, அதாவது விலங்குகள்ல இருந்து மனிதர்கள் நம்ம வேறுபட்டு காண்பதற்கு நம்மளுடைய கான்ஷியஸ் அதுதான் காரணம். கான்ஷியஸ் மைண்ட். மனம் முழுமையடைஞ்சிருக்கு. அதனால கான்ஷியஸ் லெவல் வந்து அதிகரிச்சிருக்கும். அறிவு நிலை வந்து ம், அதிகரிச்சிருக்கும். அப்ப இந்த ம், மனிதர்களை விட சித்தர்கள் வேறுபட்டு காண்பதற்கு காரணம் வந்து அவங்களுடைய கான்ஷியஸ் லெவல் வந்து இன்னும் நம்மளோட அதிகமா இருக்கும். இப்ப நீங்க கருணை சொன்னீங்கல்ல, அது எப்படி தெரியுமா உருவாகுது? இப்போ வந்து ஒரு சாமானிய மனிதர் எடுத்துப்போம் நம்மெல்லாம். ம், சாமானிய மனிதர்கள் நம்ம வந்து ஒரு குழந்தைங்க, சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது, அவங்க ஒரு அறியாமையில ஒரு சின்னதா பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஒரு குழந்தை அழகா இருக்கு. அது பாட்டுக்கு ஓடி ஆடி விளையாண்டுட்டு ம், இருக்கு. நல்லா சப்பியா இருக்கு. நமக்கு அது பார்க்கும்போது எப்படி ம், இருக்கும்? ம், ம். பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஒரு ஒரு அன்பு சந்தோஷம் இருக்கும்ல. இருக்கும். ஒரு குழந்தைய பார்த்தா அப்படியே ஆமா, ஆமா. கொஞ்சுவோம். ஒரு அன்பு இருக்கும். ம். அன்பு ஆமா. காட்டும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன் ஆமா. அன்பு காட்டுறோம்? ம். அது இயல்பா தோணுது. அது. ஏன் குழந்தைகிட்ட மட்டும் தோணுது? ஓகே. அது ஏன்னா, ம். குழந்தை ம். வந்து அது அறியாமையில இருக்கு. அது நம்மளுடைய ஓகே, கான்ஷியஸ் லெவல் ஓகே. கம்மியா தான் இருக்கு. அப்ப ம், அதுங்க ம், ம். பண்ற சின்ன விஷயமே நமக்கு வந்து பார்க்க அழகா தான் தெரியும். ம், நீ என்னோட ம், முட்டாளுன்னு ம். அப்படி நம்ம நினைக்க மாட்டோம். அத ரசிப்போம். ஆமா. ஓகேவா? கரெக்ட், கரெக்ட். அது ம். அது மேல நமக்கு ஒரு இரக்கம் வரும், அன்பு வரும். ம், நம்மளுடைய ம், ம். கான்ஷியஸ் லெவல் கம்மியா இருக்கும்போது நமக்கு வருதுல்ல. ம், ஆன்மீகத்துல நம்ம ம். போகும்போது, நம்ம நார்மல் மனிதர்கள விட நம்மளுடைய கான்ஷியஸ் லெவல் அதிகமாகும். அப்படி அதிகமாகும்போது, நமக்கு நார்மலான மனிதர்கள பார்க்கும்போதே அந்த கருணை வரும். அவங்க பண்ற செயல்கள்லாம் ஓகே. வந்து, ம். அவங்க ஒரு அறியாமையில தான் பண்றாங்க. அவங்கள நம்ம குழந்தையா தான் பார்ப்போம். ம், ம். இப்ப நம்ம ஓகே. வீட்டிலேயே உள்ளவங்க நம்ம மேல கோவப்படும்போது, நமக்கு அது பெருசா அஃபெக்ட் ஆவாது. சிரிச்சுட்டு போயிரும். ஆன்மீகவாதிகள்லாம் ரொம்ப அமைதியா இருப்பாங்கன்னு சொல்லும்போது, இதான் காரணம். ம், அவங்களுக்கு வந்து ம். சாமானிய மனிதர்கள் பண்றது பார்க்கும்போது, ஒரு 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 குழந்தை பண்ற மாரி தான் தெரியும். அப்ப ஓகே. அங்க என்ன நடக்கும்னா, அந்த அன்பும், கருணையும் அதிகரிக்கும். ஓகே. அந்த ம், ம். இரக்க குணம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ம், அருட்பெருஞ்சோதியார் வள்ளலார் ம். இருக்கார்ல. ம், வாடிய ம். பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்வாரு. இதெல்லாம் ம். எல்லாருக்கும் ஆமா. உணவு அளிச்சார்ல. இதெல்லாமே வந்து ம், ம். ஆன்மீகத்துல உயர்ந்த நிலை வரும்போது கண்டிப்பா வரும் அது. கண்டிப்பா, கண்டிப்பா. மற்ற நிச்சயம். உயிரினங்கள் ம். மேலயும் அன்பு காட்டுவோம். நம்ம ம். மனிதர்கள் மேலயும் அன்பு காட்டுவோம். காரணம் வந்து நம்ம அவங்களுக்கு மேல போறோம். அவங்களுடைய கான்ஷியஸ் லெவல விட நம்ம கான்ஷியஸ் லெவல் அதிகமா ஆகுது. அதிகமாகும்போது நமக்கு கீழ உள்ளவங்கள பார்த்து பொறாம வராது. பொறாமையோ, ஈகோவோ வருதுல்ல. இது எல்லாமே வந்து கரெக்ட் லோவர் தான். கான்ஷியஸா இருந்தா தான் வரும். அதிக ம், லெவல்ல ம். கான்ஷியஸ் வரும்போது நமக்கு வந்து அவங்க மேல ஒரு அன்பு தான் காட்டுவோம். மனிதர்கள்லாம் நமக்கு குழந்தைங்க ம். மாரி தான் தெரியும். ஆனா இதுலயே புரியுது. நம்ம ம். அப்ப ஏன் பிண்டாரிகள மட்டும் அழிக்கணும்னு யோசிக்கிறோம். இது வந்து கேட்பாங்கல்ல. ஆமா, ஆமா, ஆமா. அவங்களையும் நம்ம சிரிச்சுக்கிட்டே தானே அழிக்க போறோம். ம். ஒரு கருணை கொலை தான். இல்ல ஒண்ணு வந்து நம்ம ஆமா, ஆமா. கடவுளர்களுக்கு வந்து 2 முகம் இருக்குண்ணா. கடவுளர்கள் ம். ஆன்மீகவாதிகளுக்கு எல்லாருக்குமே தான் 2 முகம் இருக்கும். ஓகே. ஒண்ணு ம், வந்து ம். சாந்தமா அமைதியா இருக்கிற அது ஒரு விதம். ம், ஆனா ம், அங்க ம். இப்ப வந்து கருணையின் அதிகபட்சமான கருணை இல்லன்னா அதிகபட்சமான அன்பு தான் போருக்கான காரணமே. உண்ம, உண்ம. ஓகேவா? ஒரு ஆன்மீகவாதி வந்து ஆமா. அவங்களுடைய உச்சபட்ச கருணை இல்ல உச்சபட்ச அன்பு கண்டிப்பா. அதனால தான் வந்து எதிரிய கொல்றான். இப்ப நம்ம முருகன் வந்து திருக்குறளே ஒண்ணு இருக்கு பார்த்தோம்னா சேதுவதுக்கு. ஆ திருக்குறளே ஒண்ணு இருக்கு. ஓகே "அறத்துக்கும் அப்படியா? அன்பு சார்பு என்பார். ஆமா, ஆமா. மரத்துக்கும் அதுவே துணை" அப்படின்னு. ஓ! நீ அறத்தோட வாழ்றதுக்கு அன்பு தான் காரணம். அதே ம். மாரி நீ வீரமா இருக்கிறதுக்கு அதே அன்பு தான் காரணங்கிற மாரி அந்த குறள். ஓ! சூப்பர், அதோட சூப்பர். விளக்கம். பரவால்ல. ம், உண்மதான் ம், அது. ம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம ம். சூரசம்ஹாரம், இப்ப முருகன் காலத்துல ஒரு போர் நடந்திருக்கு. முருகன் ஆமா. வந்து அவ்வளோ பெரிய அகிம்சைவாதின்னு நம்ம சொல்றோம்.
ஓகே, ரொம்பவே வந்து ஒரு ஆன்மீகவாதி, அகிம்சையை விரும்பக்கூடியவர். ஆனால் ஆனால் அவரே வந்து அவ்வளோ ஒரு மிகப்பெரிய போரை நடத்தியிருக்காரு. பல உயிர்களை காவ வாங்கியிருக்கும் அந்த போர். அதனுடைய தொடக்கமாக என்னவா இருக்கும்? முருகன் ஏன் அப்படி போர் செஞ்சாருன்னா, அவர் மக்கள் மீது வச்சுள்ள அதிகப்படியான அன்பு தான் காரணம். இப்போ வந்து சண்டை வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே எதிரிகள் வந்து மக்களை வந்து துன்புறுத்துறதோ, மக்களை வந்து கொல்லுறதோ பார்க்கும்போது வேற வழி இல்லை. அதிகப்படியான மக்கள் மேலே கருணை இருக்கிறனால அப்போ எதிரி அழிச்சு தான் ஆகணும். அப்போ வந்து ஆன்மீகவாதிகள் வந்து 2 விதம். மோஸ்ட் டேஞ்சரஸ் வந்து ஆன்மீகவாதிகள் தான். எந்த அளவுக்கு சாந்தமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கோபமும் அதிகமாக இருக்கும். அது எதிரியை அழிக்கணும்னா அழிச்சிடுறது. அதனால தான் நம்ம கடவுளர்கள் வந்து சிவனை வந்து கருப்பசாமியாக வணங்குறோம். இந்த பக்கம் சாந்தமாக அமைதியாக தவம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவில் பார்த்தா கருப்பு சாமியாக இருக்கிறதும் சிவன் தான். அப்புறம் கருப்பண்ண சாமி, கருத்தினன் கிருஷ்ணன். அதுக்கப்புறம் யாரு? நம்ம ஐயனார் முருகன். ஓகேவா? இங்கே முருகன் வந்து சாந்தமாக இருந்தாலும் இந்த சைடு வந்து ஐயனாராக இருப்பாங்க. டுவாலிட்டியாக இருப்பாங்க. இந்த டுவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அமைதிக்கும் அந்த இதுக்கும் வீரத்துக்குமான இதுதான். இது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர் பயம் இருக்காது. அவங்க இறந்தா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த உயிர் பயம் சுத்தமாக இருக்காது ஆன்மீகவாதிகள். அப்போ எதிரிகளை இன்னும் நேருக்கு நேர் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அது எல்லா முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லியிருக்கிறேன். எல்லா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம வெளியில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து வெளியே சொன்னால் நம்புற அளவுக்கு இருக்காது. நிறைய இது ஒரு சில விடயங்கள் வந்து இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடக்கும். ஆனால் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சின்ன லெவலில் உள்ளதை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு சுவாரஸ்யமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள்கிட்ட நான் சொன்னது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த ஆன்மீக அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து நார்மலாக காது கேட்குது, நார்மலாக நம்மளால் பார்க்க முடியுது, நார்மலாக நம்மளை தொடு உணர்வு வந்து நம்மளால் உணர முடியுது. குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி அளவு தான் நம்மளால் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி அலைவரிசை அளவு தான் நம்மளால் கேட்க முடியும். அப்போ நம்மளால் இதுதான் பார்க்க முடியுதானா? கிடையாது. இதை தாண்டி நிறைய விடயங்கள் இருக்குது. அதை நம்மளால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு இயற்கையாக இந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி அளவில் தான் நம்மளால் பார்க்க முடியும், கேட்க முடியும், உணர முடியும். ஓகேவா? ஆனால் இப்போ விலங்குகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவன்சி அதிகமாக உள்ளதையும் அதுங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி உணர முடிகிறது கூட. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாயுடைய மோப்பத்திறன் இருக்குல்ல, அது எப்படி எங்கேயோ வச்சுருந்த பாம்பு கூட மோப்பம் முடிச்சு வந்து அது போகுது. ஆனால் மனிதர்கள் நம்மளால் வந்து அந்த ஸ்மெல் பண்ண முடியல. அப்போ என்னன்னா நம்மளால் முடிஞ்ச அளவை விட அதுக்கு எக்ஸ்ட்ரீமாக அதால் வந்து முகர்வு சக்தி அதுங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் எங்கேயோ இருக்கிற கழுகு வந்து கீழே எவ்வளோ ஹைட்டில் பறக்கும். ஆனால் கீழே உள்ள அந்த கோழி குஞ்சு வந்து அது கரெக்டாக பார்க்கும். அவ்வளோ ஷார்ப்பான கண்ணு. ஆனால் நம்மளால் அது பண்ண முடியலையே. காரணம் நமக்கு இவ்வளவுதான் லிமிட். அது அப்போ என்ன தெரிய வருதுன்னா, நாம் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி சாமானியர்கள் பார்க்குறோம்ல, இதுதான் நெஜம்னு கிடையாது. இதை தாண்டி நமக்கு கண்ணுக்கு தெரியாதது எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி காது கேட்குறதும் அப்படி தான். இந்த ஐம்புலன்களும் வந்து இப்போ நமக்கு நார்மலாக இயங்குதில்ல. நம்ம எப்போ ஆன்மீகத்தில் நம்ம ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அடையிறோமோ அப்போ வந்து இந்த ஐம்புலன்களும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக கேட்க ஆரம்பிக்கும். அதாவது சூட்சுமமாக ஒரு சில விடயங்கள் இருக்கும். அது கூட நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகே, முன்னாடி சொன்னது மாதிரி தான் எல்லா ஆன்மீக அனுபவங்களும் வந்து வெளியே நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது மக்களால் ஏற்றுக்க முடியாது, நம்ப மாட்டாங்க. அதான் அவங்களே உணர்ந்தால் தான் அது முடியும். இருந்தாலும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு லைஃப்பில் நடந்ததே கூட நான் சொல்கிறேன். ஓகேவா? என்ன நடந்ததுன்னா, நான் கல்லூரி பருவம் அந்த டைம்லாம் வந்து ஆன்மீக ஆராய்ச்சி ஆய்வுகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சித்தர் இருக்கார். அவர் பேர் கூட ஈஸ்வரப்பட்டர்னு நினைக்கிறேன். அந்த சித்தர் வந்து நம்ம வந்து கூப்பிட்டோன்னா அவர் காட்சி அளிப்பார். மற்ற சித்தர்களை விட அவர் வந்து ஸ்பீடாக காட்சி அளிப்பார். இப்படிலாம் சொன்னாங்க ஒருத்தவங்க. அப்புறம் வந்து ஓகே நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சித்தரை வந்து சித்தருடைய ஃபோட்டோலாம் வாங்கிட்டு, அது என்ன ப்ரொசீஜர்னால், அந்த சித்தருக்கு வந்து ஏதாச்சும் படையல் வைக்கணும்.
ஓகே. ஆமா. ம், ம், என்ன ம். வேணா வைக்கலாம். அந்த படையல் வச்சு நம்ம வந்து வணங்கி கூப்பிட்டோம்னா, அவர் வந்து நமக்கு நேரடியா காட்சி அளிப்பாரு. இப்படிதான் சொன்னாங்க. ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமே! அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ம். சித்தருடைய ஃபோட்டோலாம் வாங்கி வச்சுட்டு, மேல தனியா ஒரு ரூம். அங்க வந்து அவருக்கு வந்து படையல். படையல் என்னதுன்னா, ம். சிக்கன் பக்கோடா இருக்குல்ல, அதான் படையல். ஓகே. கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அ, வச்சுட்டேன். காரணம் வந்து என்னதுன்னா, அ. நம்ம முடிச்சோனே நம்ம தான் அவரா சாப்பிட போறாரு. நம்ம தான் கடைசியில எடுத்துக்க ம், போறோம். ம், அப்ப நமக்கு பிடிச்சத ம், வாங்கிப்போம்ன்னு சொல்லிட்டு, சிக்கன் பக்கோடா ம், வாங்கி வச்சுட்டேன். ஃபோட்டோ இருக்கு. ம், வச்சுட்டு நம்ம ம், தவம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு ம், 30 நிமிடம், 40 நிமிடம் தாண்டி டீப்பாவே நல்லா ஆழமா தவம் பண்ணிட்டு ம், இருக்கும்போது, அதுல ம், ம், வேண்டிக்கிறோம். நீங்க காட்சி அளிக்கணும், காட்சி அளிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ம், ம், எப்பயும் நார்மலா ஒண்ணும் நடக்கல. 3/4 மணி நேரம் மேல ஆச்சு. அதுக்கப்புறம் தவம் முடிச்சுட்டு, சரி ஓகேப்பா எதுவும் நடக்கல. சிக்கன் பக்கோடானாச்சும் நம்ம சாப்பிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். எடுத்து வச்சுட்டு ம், இருக்கும்போது ஒரு ஸ்மெல்லு. ஓகேவா? ம்ஹ்ம், ம். என்ன ஸ்மெல்லுனா, நல்லா தீஞ்ச வாடை அடிக்குது. என்னடா அந்த ரூம் சின்ன ரூம் தான். அங்க வந்து தீஞ்சு போறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப டியூப் லைட்னா ஒரு சில வாட்டி வந்து அது தீஞ்சு போகும். ஆனா அங்க இருக்கிறது ஆமா. வந்து இதுதான் பிலிப்ஸ் பல்ப் தான். இது எல்இடி தான். ம், அது தீஞ்சுலாம் ம், போகாது அது. அப்ப என்னதுடா ம், இது தீஞ்ச வாடை அடிக்குதேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய குழப்பம். எல்லா பொருளையும் எடுத்து ம், வச்சுட்டேன். ஆனாலும் ரூம்ல அந்த ஸ்மெல் அடிக்குது. ம், ரூம்க்கு வெளிய மொட்டை மாடில வந்து பார்க்குறேன். ஸ்மெல் இல்ல. நார்மலா காத்தோட்டமா இருக்கு. அப்ப அந்த ரூம் உள்ள தான். ஆனா டியூப் லைட்டும் இல்ல. அப்ப என்னவா ம், ம், இருக்கும்னு சொல்லிட்டு ரூம் உள்ள வந்து அந்த ஸ்மெல்ல அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணும்போது தான் தெரியுது. ஆ சிகரெட் ஸ்மெல். அது நார்மலா நம்ம கடைலாம் வச்சிருக்கும்போது பக்கத்துல உள்ளவங்க அந்த ம், ஸ்மெல் நமக்கு ம், தெரியும். ம், சிகரெட் ம், ஸ்மெல் ம், அடிக்குது. நான் அப்புறம் ம், வந்து எப்படின்னா, ஓகே இது நம்ம வந்து கற்பனை பண்றோமா? என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வெளிய வந்து பார்க்குறேன். வெளிய வந்தா ம், நார்மலா தான் இருக்கு ஸ்மெல்லு. நார்மலா அந்த காத்தோட்டமா தான் இருக்கு. ம், ஏன் அப்போ உள்ள ம், வந்தா ம். இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள வந்து ஸ்மெல்ல பார்க்கும்போது தான் ம். தெரியுது. அது வந்து பீடி ஸ்மெல். சிகரெட்டே வந்து லோக்கலா ஓகே. இருந்தா அது பீடி ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா? ம், அந்த ம். ஆமா, லோக்கலான ஆமா. ஸ்மெல்லு அடிக்குது. என்னடா இது ம், இந்த மாரி ஸ்மெல் அடிக்குதேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெரிய குழப்பம். திருப்பியும் கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்மெல்ல மோந்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் தான் செம்ம ஷாக்கு. அது வந்து பீடி கூட கிடையாது. ம், சுருட்டு ஸ்மெல். ம். ஓகே, அந்த காலத்துல ஓகே. சுருட்டு ம், வச்சிருப்பாங்க ம். பார்த்தீங்களா? அது சுருட்டு வந்து ஆமா. நாங்க இது கடையில வித்துருக்கோம். எங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லாவே தெரியும். ஓ! இது ம், சுருட்டு ம், ஸ்மெல் ஆச்சே! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம ஷாக்கு. இப்ப ம். இங்க என்ன நடக்குதுன்னா, என்னவோ ஒண்ணு வந்து கெளப்பி விட்டுருக்கோம். ஓகேவா? ஓகே. இவர் தான் அ. வந்தாருன்னு அப்படிலாம் தெரியல. நாம ஒரு ம், ம். குறிப்பிட்ட எண்ண அலையில இருக்கும்போது, என்னவோ ஒண்ணு மேட்ச் ஆயிருக்கு. அது வந்து ம். நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா, சூட்சுமமான ஏதோ ஒண்ண நம்ம ஈர்த்திருக்கோம். அது வந்து நம்மகிட்ட ம். ஏதோ ஒரு விதத்துல உணர்த்துது. ஓகேவா? அது வந்து ம், ம். நமக்கு ஸ்மெல்ல வந்ததுல, ஒரு சிலருக்கு வந்து சத்தமா கூட கேட்கும். ஏதோ ம், ஒரு ம், யாரோ ம். பேசுற மாரி இருக்கும் ஓகே. அது. ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அவங்க கண் எதிரே வந்து தெரியிற மாரியும் இருக்கும். ஸோ அவங்கவங்க அந்த ஃப்ரீக்வன்சி லெவல வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நடக்கும் அது. இத வந்து கூட ம், ம். ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஜின் பத்தி வீடியோலாம் பார்க்கும்போது கூட, அதுல ஒரு இது ஓகே. சொல்லியிருப்பாங்க. ஜின்ன பத்தி முஸ்லிம்ஸ்லாம் ம். பேசுவாங்கல்ல. ஜின்னுன்னு ம், ஒரு ம், ம். உயிரினம் இருக்கு. அந்த ஜின் உயிரினம் பார்த்தீங்கன்னா, அ நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஓகே. அதுவுமே வந்து மனிதர்கள் மாரியே வந்து குடும்பம் குடும்பமா வாழும். அப்டின்லாம் வந்து ஒரு ஓகே. இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை அது. ஓகே. ஓகே, ஜின் ஓகே. வசியம் நெறையாலாம் இருக்கு. அதுல வந்து ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, சரி, சரி. ஜின் ம். வரக்கூடிய சிம்ப்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஒண்ணு வந்து இந்த மாரி சுருட்டு வாடை அடிக்கிறது. ம். தீஞ்ச வாடை அடிக்கிறது. அது அவங்க ஓகே. அப்படி எழுதி வச்சிருக்காங்க. நம்ம முறையிலுமே ம்ஹ்ஹ்ம். இருக்கு. நம்ம சித்தர் முறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சுருட்டு வாடை வந்து பல சித்தர்கள் வரக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு. அதே ம், மாரி ம். அ கெட்ட துர்நாற்றம் அடிக்கும். அது வந்து ஓகே, ஓகே. சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்மெல் வரும். அந்த மாரியான ம்ஹ்ம், ம். துர்நாற்றம் வீசுச்சுன்னா, அது வந்து ம். நெகட்டிவான ஒரு ஆ விடயம் தான் வந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதுல்ல? இந்த சுருட்டு ம். ஸ்மெல்லு, இல்ல ஓகே. வந்து சந்தன ஸ்மெல் ம். மாரி ஒரு சம்திங் ஒரு நமக்கே ஸ்மெல் நல்லா பிடிச்சிருக்கும். அந்த மாரியும் வரும். ம், ம். இதெல்லாம் இருக்கு. ஓகே. ஆன்மீக ம், அனுபவங்கள்ல ம், ஒரு ம். சிலருக்கு இதெல்லாம் வந்து வரும். இதே மாரி ம், ம். ஆ காதுல கேட்கறதுமே ஒரு சில வாட்டி நடக்கும். அதாவது கிளியரா ம். அவங்க பேசுற மாரி இருக்கும். ஆனா, அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே. இப்ப ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்னா, இந்த மாரி எக்கச்சக்கமா வரும். இதெல்லாம் வந்து நம்ம ம்.
வெளியே ஷேர் பண்ணுறதே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஷேர் பண்ணணும். ஏன்னா யாராலையும் நம்ப முடியாத விடயங்கள்லாம் இருக்கும். இப்போ நான் சொன்னது புரியுது, வந்து புரியுது. ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதையே வந்து ஓகே, வெளியே ஓகே. இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாரும் எப்படி நினைப்பாங்க? இவர் ஏதோ கற்பனை பண்ற அந்த அளவுக்கு தான் நினைப்பாங்க. ஓகே. இப்போ நானே அப்படிதான் ஒரு இன்டெலெக்சுவலா நம்மளே யோசிக்கும் போது அப்படிதான் நினைப்போம். ஏன்னா நாமளே அதை உணரும் போது தான் வந்து நமக்கு அது புரிய வரும்.